வணக்கம் வணக்கம். வாங்க முதல்ல கேட்டேன் எங்க வீடியோ எடுக்கவே இல்லை அப்படின்னு. கிஷோர் தூங்கிட்டான். அதை கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ஸோ அதனால முடியல வர. இன்னைக்கு என்னோட டேவே சரியில்லை. காலையில யார் முகத்துல முழிச்சாரோ கேம் இவர் தான் பிளே பாய் மோகன். ஏன் பிளே பாய் மோகன்? எங்க அண்ணன் எப்பவுமே ஆம்பளை பையன் கூட தான் விளையாடுவாரு. டேய் பொறம்போக்கு ஈத்தர. இவர் நீங்க பாத்துருப்பீங்க போன வீடியோல வந்து கையில துப்பாக்கி கூட இறங்கினவர். AK-47 கையில வச்சுக்கிட்டு எதிரிங்க முன்னாடி எய்ம் பார்த்து நிக்கிறாரு. நான் டியூட்டி செய்ய விட்டா டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டுருவாரு. இப்போ வந்து 6 நேரம் சிரம்பான்லேருந்து வெளியாகிறோம். ஸோ ஹெடிங் டு கிட்ட அண்ணனோட பேபிக்கு வந்துட்டு முடி இறக்க போகிறோம். அதே சமயத்தில் நம்ம தைப்பூசமாக போயிட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஆன் த வே நான் மணி இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7:15. நம்ம வந்து ஒரு 3 காடி வெளியாகிறோம். எத்தனை மணிக்கு வெளியாகணும்? நம்ம 4 மணிக்கு வெளியாகணும். இல்லை ஒரு 3:30 மணி இருக்கும் நினைக்கிறேன். வீட்டு மணிக்கு சாப்பிட்டு கடையிலேருந்து வெளியாகினதே மணி 3:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ரீச் பண்ணுறதுக்கு மணி ஒரு 11-12 ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ நம்ம செக்இன் பண்ணுற டைமும் வந்து 2 மணி. பாஸ்போர்ட் எடுத்துட்டீங்களா? பாஸ்போர்ட்டு எங்க போவேன்? கிடாக்கு போவேன். பாஸ்போர்ட் தேவை இல்ல, எனக்கு தாயலிக்க தேவையில்ல. நான் கோசம் நீ வருகனுக்கிற ஊருக்கு அரிச்சு. கோப்பியா? ஹாட் சாக்லேட். சரி 3 வருஷம் முக்கி எடுத்த நானும் மூத்தானனும். இது அதுக்கு மேல ஃபெயில் இல்ல கோவிட். நான் கோபி இல்ல, நான் பண்ணு ஃபெயில் ஆகல. நாங்க போனோடனே பாஸ். போற மணிக்கு அவன் சொல்லிட்டான் நீங்க பாஸ்னு. அம்மா ரெண்டு பேரும் மறந்துட்டு பாத்தியா? திருப்பி போவோம். கோபி வாங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். அன்னை கை வந்துடும். நானும் நல்லா தூங்கிட்டேன். மன்னிச்சிருக்கேன், என்னாலே முடியல. கோச்சிக்காதீங்க. நைட்டு நான் உங்க கூட உங்களை நான் சந்தோஷப்படுத்துறேன். உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? நீ எல்லாம் முடிச்சுட்டு இப்படி சொல்லக்கூடாது. முடிக்காத நீ சொல்லியிருந்தனா. ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. அதனாலதான் கல்யாணம் பண்ணாம தூக்கிட்டு இருக்கேன். பாருங்க, எங்கேயாச்சும் யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க. அவருக்கு 6 அடி உயரம், அழகிய உருவம், ஆப்பிள் போல இருப்பாரு. பாருங்க, தைப்பூசத்துக்கு போறோம். ஏதாச்சும் ஒன்று மாட்டுனுச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்படியே இருக்க போறேன். இப்படியே இருக்க போறீங்களா? வேண்டானே, நான் இப்படியே தான் இருப்பேன். இப்போ நீங்க முட்டி செத்தவங்களா? இந்த மாதிரி முட்டி சத்து முட்டா அப்படின்னு நினைச்சேன் மாமாவா. இங்க பிடிக்காது சொல்றேன். இங்க 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 என்ன இல்ல, காடியில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உங்க பின்னாடி இருந்து வாழ்க்கை ஒரு வட்டம்னாங்களா? நான் டக்குனு மோகன் கிட்ட வாழ்க்கை ஒரு வட்டம், எங்க அண்ணி எல்லாத்துலயும் நொட்டம். பிளான்ல ஒரு சிறிய ஒரு மாற்றம். ஜலன்பரு முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போக வேண்டியது. அக்கோவில் மூடப்பட்டது. அப்ப கீர்த்தனை இப்பதான் எஞ்சுதா? என்னது என்ன கோயில்னு கேக்குது? கீர்த்தனை உலகத்துல இல்லையா? நம்மளை ஏத்துவாங்க, போய் முன்னுக்கு இறக்கி விட்டுருவாங்க. தமிழ் இதுக்கு பேர் என்னது? நீ என்ன சொன்ன? கட்டணைப்பு துணை. எனக்கு தெரியும் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் தான் தெரியும். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அறிவுகிட்ட முண்டங்கடா. கீர்த்தனாட்டுகளு நான் இப்பதான் கூகுள்ல கூகுள் இல்ல. உன்னை நம்பு, கூகுளை நம்பாத. கூகுள்னா நான் சோப்பு இல்ல, என்ன கேட்டா நானும் கூகுளை தான் நம்புவேன். இல்ல தூக்க மாத்திரம் முழுங்கிய தூக்குல தொங்கிய செத்து தொலைஞ்சிரு. தெரியுமா? தெரியாது. டோல் தான் நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இவர் ஏற்கனவே பதில் வச்சிருக்காரு. சுங்கச்சாவடி. வெரி குட்ரா, கை கொடு. இவர முதல் சாவடி. சுங்கச்சாவடி அது எப்படி வந்தது? எப்படி வந்து எதுக்காக அந்த சுங்கச்சாவடி? இல்ல இப்ப வரேன் பாரு. சுங்கச்சாவடியை கண்டுபிடிச்சது யாரு? அது வந்து சுங்கச்சாவடி. ஹாஸ்பிட்டல் தமிழ்ல ஆஸ்பத்திரி. அடிச்சு முன்னேற வேலையை பாடுறா. பவுடர் குட்டாமாவு குலகத்தா கிட்டா முட்டை. காடி வைக்கிறோமே, காப்பா காடி எங்க வைக்கிறோம்? என்னது மேஜை தொடிக்கிறோமே அந்த துணி, கருத்துணி. கருத்துணி. இந்த நாய் சும்மா சும்மா பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கான். ஒருவேளை எந்த நாயோ? எங்க ஒரு கொக்கு இல்லை விளங்குனுச்சா? விளங்கல. முன்னுக்குள்ள நாய் பிரேக் போட்டுறான்ட்டு முன்னு காடி வரிசையில் இருக்கு. என்ன நாய்? அதான் கேட்டேன் எந்த நாயின்னு.
எப்படி தெரியுமா பண்ணனோட சிச்சுவேஷன் தாத்தா தரிக்கிட தையம் தையம் தாத்தா தரிக்கிட தையம் தையம் கத்திரிக்காய் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துடும். தா தா உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. ஓகே, ஒரு வழியாக நம்ம கடை வந்து சேர்ந்துட்டோம். இப்போ சாப்பிட வந்திருக்கோம் ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் கிட்ட. பொண்ண ஜேமாக இருக்கு வேற, சரியான ஜேமு. சும்மா இரேண்டா. ஓகே, சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். இப்போ நேரம் ஹோம் ஸ்டேக்கு தான் போகிறோம். போயிட்டு அடுத்து என்ன பிளான்? 2 பேரும் செத்துடலாமா? என்னது அணுங்களே? தூங்க போகிறோம். ஓகே, உறங்க போகிறோம். யாரு கூட? உங்க கூட. ஓகே, ஹோம் ஸ்டே வந்து விட்டோம். சொல்லட்டும் உள்ளே போய் போகிறோம், தூங்க போகிறோம். அதுக்கு பேர் தமிழ் என்ன? இல்லை ஒன்றும் தமிழ் என்னது அது? தமிழ் ஆட்டியா பாம்பாட்டி சும்மா இருங்க, அதுக்கு பேர் தான் ஏத்திரக்கோள். இது ஒரு கோள், ஏத்தனமா ஏத்திரக்கோள். ஊசூர்னா உங்களை மாதிரி ஊனமுட்டுற வீடுன்னு அது ஓகே தானே. இங்கே வந்து ஊசூர் தான் போய்ப்பாங்க. அது இந்த வாய்க்கு வந்தபடி சிடா பேசக்கூடாது. அப்பாடா அங்க போறான் ஈஸ்வரன். கேரளா இங்க வந்துட்டான் கம்னாட்டி போடாம சொன்னேன். வீடியோ கண்டிப்பாக பார்க்கும். ஐயோ, கண்டிப்பாக பார்க்கும். ஈஸ்வரனே உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். போடா மயிராண்டி. எங்க போனாலும் பாண்டும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும் ஒன்னால பாருங்க. வீடியோ செஞ்சுட்டோமா என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டாரில் போட்டு இவங்க தனியாக பேசி போடுவாங்க. இந்த ஆளு 30 நிமிடங்கள் கழித்து நான் எடுத்துருக்கிற ரூம் வந்து இந்த ரூம் நல்லா தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. இவங்க தான் எங்கள் அண்ணி வந்து மகளாக வேலை செய்வாங்க. நல்ல மக. அது அவங்க சொல்லணும். யோ வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோடய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ என்னென்னா ஃபேமிலியோடு வந்துட்டு நாங்கள் தைப்பூசத்துக்கு வந்திருக்கோம். அதே சமயத்தில் அண்ணனோட பையனுக்கு வந்து மொட்டை போடுறதா இருக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் வந்து தைப்பூசத்துக்கு வந்ததுன்னா 2020 தான் வந்தோம். ஸோ 2025 இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆஃப்டர் ஒரு 5 years. அப்போ வந்து அப்பா இருந்தார், இப்போ வந்து அப்பா இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தைப்பூசத்துக்கு என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியும். பட் நான் பேசி போடுறது எனக்கு இன்னும் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு மாதிரி கூச்சமாக இருக்குது. வீடியோ நிறைய போடுவேன், பட் பேசி நான் அந்தளவுக்கு போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் நானும் அங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு வாரம் லீவுக்கு வந்திருக்கோம். ஸோ தைப்பூசம் ஈஃபுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு ஈஃபெல்லாம் வந்துட்டு களை கட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ 10 கேஃப்லாம் வந்து 1 வீக் பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு தான் பயங்கரமாக இருக்கும். நாளைக்கு தைப்பூசம் அன்றைக்கி, தைப்பூசம் மறுநாள். அப்போ தான் இன்னும் நல்லா ஹேப்பனிங்காக இருக்கும். இன்னொரு விஷயம், என்னோடய வ்ளாகில் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வ்ளாக்காக கூட இருக்காது. மோஸ்ட்லி வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ஜாய் பண்ணுறது, அதுதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோ நான் போடுவேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. என்ன செதுங்கிறீங்க? மானமே போயிடும் விளையாடாது.
ஓகே சரி. மானம் இருக்கா உங்களுக்கு? மானம் எல்லாம் சில்வர் பிள்ளை தான் இருக்கு. இங்கே இருக்கு. சொல்லுது. The Bluetooth device is connected successfully. நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். ஓகே காய், எனக்கு ஒன்றும் தூக்கம் பத்தில். நான் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு அப்புறம் போல வரேன். காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம் அத்தை. காலை வணக்கம். காலை மணி 7. ஹலோ ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. காலை வணக்கம் ப்ரோ. சரியில்லை இதுக்கு வந்து நீ தான் பிளேட் எடுத்து கொடுத்துக்கணும். உண்மையிலேவா? ஆமாம், தான் பிளேட் எடுத்து கொடுத்தா தான் பையனுக்கு மொட்டை அடிப்பாங்க. சீரியஸாவா சார்? சரியா என்னது? உண்மையிலுமே வாங்கிட்டியா இல்லையா? வாங்கலையா? அப்போ செய்கிறேன். இவ்வளோ பேசுறியே அதில் ப்ளூத் இருக்கு. ஓகே ப்ளூடூத் தானே கண்டுபிடிச்சேன். பசங்க மூடிட்டு அதிலே கனெக்ட் பண்ணிடுறேன். டிவியை மூடிட்டு ஸ்பீக்கர்லேயே கனெக்ட் பண்ணிடலாம் பாருங்க. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். அது அப்படிதான்டா. அப்படிதான் டேய் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. சரியா? டைம் டு லீவ் த கண்ட்ரி. தப்பா சுடுவது தான் போட போகிறேன். சுடுவாரு முருகா. மார்னிங். நீங்க தான் சமந்தாவா? அடிச்சேன். லோ பட்ஜெட் சம்பந்தம் இல்லை, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. உங்க பையனுக்கு தான் மொட்டையா? புருஷனுக்கு அடிக்கல? புதுசாக தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னடா வெளியே போகிற அவுட்ஃபிட் போட்டு வந்திருக்கேன்னு கேட்கலாம். பிகாஸ் நான் வந்து வேஷ்டி எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். 2 எடுத்து வந்திருந்தேன்னா நான் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருப்பேன். நாளைக்கு நான் வேஷ்டி போடுற நாள். பிகாஸ் என்னோட கசின் பிரதர் வந்து காவடி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நான் நாளைக்கு போடலான் இருக்கேன். உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி கடைலாம்? தொப்பையை கழிட்டான். கடை பேர் செஞ்சா. இல்லை எங்கள் அண்ணன் கூட ஏன் சேர்ந்து கை தூக்குனீங்க? என்ன சத்துரு இல்லை இப்போ பொண்ணு க்ராஸ் பண்ணிச்சு, நானும் கவனித்தேன். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கூச்சமே இல்லை. You've arrived at your destination. தம்பிக்கு என்ன நல்லா வச்சு விட்டாரு. அவன் வெறுத்து போயிட்டான். மொட்டை ஓட்டிக்கு முன்னாடி மச்சான். நான் இப்போ தான் எடுத்தேன் மொட்டை. இப்போ தான் எடுத்தேன். ஏன் சந்தனம் பூசல? பூசணடா வெயில்ல கொடுக்க மாட்டேங்க. ஏய் நம்ம கிட்ட படிக்காது இது ஸ்னாப் தனி. ஏய் மக்களே வாங்க எங்கெல்லாம். ஏய் தேடி வந்து உங்களை கலாய்ச்சோம். கட்டு நட்டு. ஹலோ 2 வாட்டி மயக்க போட்டுருச்சு. யார் இதா? நின்னாலே மயக்க போட்டு. இவன் வேற விஷயம் புரியாம புசுக்கு மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு. நீங்க ஃபேட் தான வெட்றா? ஃபேட் வெட்டிட்டு ஸ்லோ பண்ணிடுறேன். மச்சானுக்கு என்ன கட்டிங் கொடுக்கும்? எனக்கு வந்து இதுதான் எடுக்கணும். யாரும் இல்லடா, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. 2:59 கண்டதுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாய். ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. அதாவது ஐயா இங்க மொட்டை எடுக்கிறவங்க நம்ம ஆளு கிடையாது. மொட்டை எடுத்தவங்க எல்லாம் நம்ம ஆளு. புரியுதாயா? ஓ நீ அப்படி வரியா? வாங்க மக்களே, நான் தான் எஸ்பி யோகியன் பேசுறேன். இது எஸ்பி தைப்பூசம். சொங்காய் பட்டாணி யோகி பேசுறேன். இந்த வீடியோவில் மோகன் ஒருத்தர் இருப்பான், அவனை சேர்த்து பாருங்க. அவன் தான் வேற யாரும் இல்லை. அவன் தான்
அவனை மட்டும் நம்பி யாரும் வந்து சேர்ந்துடாதீங்க, பொண்ணுங்கன்னு கொடுத்துடாதீங்க அவனை. ஜோகபாரூரில் மொதல் தான் பொண்ணு கொடுக்கறத பற்றி பேசிட்டு இருந்தேன். விழுந்துடாதீங்க அவனை, ஏமாந்துடாதீங்க அவனை நம்பி. நல்ல மூஞ்சி கம்மியா பேசிக்கல அவன் ஒரு பிளே பாய். பொண்ணுங்களை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அவன் கில்லாடி சார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எங்க வாயா என்ன சொல்ல வரேன்னா, இந்த மொட்டை எடுக்கிறவங்களாம் வந்து நம்ம கீழே வேலை செய்யறவங்கள மொட்டை அடிக்கிறாங்க தெரியுமா, அவங்க தான் நம்ம ஆளுங்க. எதை வச்சு மீன் பண்ணி தெரியுதா? எடிட் பண்ணுவான் பாருங்க. போடியா நீ, போடியா தெறிக்கொடியா நீ, நம்ம அப்படியே பறப்போம். இவனை பற்றி சொன்னாங்க பொண்ணு கொடுக்கூடாதுன்னு, இவன் தான் கொடுக்காம அப்படின்னு. இவங்க தான் அந்த மொட்டையை ஒரு அங்கிள் பேசுனாங்களா? அவங்க சொன்ன ஆளுங்க அண்ணன் நான் இதான் இங்க பாருங்க ஐயா, இந்த பையன் வந்து நான் தான் தூக்கி வளர்த்த பையன். சின்னோண்டா இருப்பான் யா, நல்லா போலு உருண்டியா இருப்பான். அப்படியே உருட்டி விட்டு விளாடலாம் மாதிரி இருக்கும் எங்களுக்கு பார்த்தா அவனை. இன்னைக்கு பாருங்க கொண்டைன் சேரும். இப்ப நான் ஒரு உருட்டி விளாடுற வயசு வந்துருச்சு. என்ன வேணா விளையாடுங்க, நீ உருட்டி விளையாடுங்க, இல்லை எத்தி போட்டு விளையாடுங்க, பிரச்சனை கிடையாது. இவரும் சின்ன வயசுல தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. ஆமா ஐயா, நானும் என்ன பிறந்து வளர்ந்ததும் இங்கே தான். நானும் ஒரு கமிட்டி மெம்பர் தான் முருகனுக்கு, புரியுதா? எஸ்பிக்கு வந்தீங்கன்னா வந்து என்னை பாருங்க. வரலன்னா பிரச்சனை இல்லை, நான் அங்கே வந்து பார்க்குறேன் உங்களை. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. கேமரா பார்த்தாலே கை எடுத்து கும்பிட்டு தான் தோணுதா? கட்சியில தானே நிக்கிறீங்க? ஆமாயா. என்ன சிங்காப்தனி பிளாக் ஹாஸ்பிட்டல். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். உங்க அப்பா மாதிரி இல்லையே எங்க அப்பா. எத்தனை நாள் அழுந்தாலும் நின்று வச்சு வேடிக்கை பார்ப்பான்டா. ஏன் பண்டிவாடு அடிக்குது? குப்பை மோகனே பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஒரு கேள்வியா உங்ககிட்ட தான் கேட்பேன் இருக்கேன். கேளுங்கய்யா. இல்லை ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. தமிழ்ல வந்து எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சரி சரிண்ணா ரைட் ஓகேண்ணா. அவரு கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு நேரடியா. இல்ல என் வார்த்தைகள் வந்து தவறாக வந்துவிடும். பதில் தர முடியும், பேசக்கூடாது. ஓகேண்ணா எங்களுக்கு தமிழ் என்ன இல்லையா? அப்படி ஒண்ணு இல்லையா? எப்படி தெரியாத ஒரு விஷயத்தை 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தமிழ். ஓகே இல்ல? ஆமா சரி. அப்படியா? தமிழ்ல இப்படியா? அப்படி ஒரு வார்த்தையை போட்டுக்க வேண்டியதான். டேய் அவனை பிடிச்சி போட்டாடிக்கிறா. டேய் அங்க வாங்கயா. எந்த உலகத்தில் இருந்தாலும் சிங்காப்தனி தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. அதை பாருங்கள், முக்கியமானதே இதான். இங்கே பஞ்சமே இல்லை இதுக்கு. அவ்வளோ ருசியாக சுவையாக இருக்கும். சாப்பிட்டு சொல்லிட்டேன். இன்னும் எப்போ வாயில் வச்சு சொல்கிறேன். ஆனால் சுடுதியா கொஞ்சம்? அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று கட் பண்ணிட்டு கொஞ்சம் சென்று எடுக்கிறியா? கேட்கல. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அதாவது உங்களுக்கு பிடிச்சதை விட வச்சான் சொல்றியா நீ? ஓகே ஓகே ஓகே. இப்போ ரிவ்யூ கொடுங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? திடீர்னு கேட்குறான் அவன். நல்லா இருக்கியா? ருசியாக இருக்கியா? அதாவது அண்ணன் தானவனா சிங்காப்தனி தான். சாப்பாடு வந்து இவங்க எனக்கு போட்டாதான் அன்னதானம், அதே நீங்க எனக்கு போட்டீங்கன்னா மச்சான் தானம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இப்போ நானும் சாப்பாடு போட்டவன்.
அண்ணன் அவர்கள் கிளி ஜோசியம் பார்க்க போகிறார். நல்ல பொண்ணு கிடைக்குமா? எப்போ கல்யாணம் எல்லாம் பார்த்து சொல்லுங்க. தம்பி பேரு ராஜு. நீ நக்கு பேருங்க? பேரு சத்ருகன். சத்ருகன் என்ற பேர் வச்சுக்கு அவருடைய நேரங்காலங்கள். ஆமா, நல்லா எடுத்து போடுமா, நல்லா பார்த்து போடு. சத்ருகனுடைய அமைப்பு யோகம், காரிய பலம் பார்த்து நல்லதா பார்த்து நல்ல யோசனை, நல்ல ஒரு இதா விநாயகரா வரணும். இவர் பேர் என்னது? ராஜுபாய். நல்ல யோகா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, கல்வி, செல்வம், வீரம் மூணுமே வந்திருக்கு. பரதனுக்கு பரதனுடைய அமைப்பு யோகம், காரிய பலம் பார்த்து நல்லதா பார்த்து எடுத்துடுவா. பரதனுக்கு எடுத்துடுவா. பரதனுடைய அமைப்பு யோகம், காரிய பலங்கள் பார்த்து நல்லதா பார்த்து எடுத்துடுவா. அவருடைய நேரங்காலங்கள் அது இங்க இருக்காங்களா? 14. நல்ல யோக பலனை அதிர்ஷ்ட பலனை கொடுக்கக்கூடிய ராமர் சீதை. பரதனுக்கு அண்ணன் அண்ணி யோகமா இருக்கு. கல்யாண கோலத்தில் வந்திருக்காங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பேருங்க கிஷோர் கேடு. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். கிஷோர் கேடு தான். கிஷோருக்கு நல்ல யோகா அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. நல்ல யோகமா இருக்கு. கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதான். எல்லாம் சொல்லிட்டாங்க. முடிச்சிட்டோன்னே வந்து 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம அண்ணாமலை ரஜினி ஈடோப்பாவனரோ அந்த மாதிரி நம்ம ஈடோப்பாகிறோம். மலை சாதா மலை இல்ல. அடங்கும். மணி இப்பொழுது 2:11. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஒரு டீ அடிச்சாச்சு. சரியான சூடு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு நைட்டு மறுபடியும் டெம்பிளுக்கு வருவோம். நாளைக்கு தான் த பெஸ்ட் வைப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.